செய்வாருங்க. நீ என்ன வரட்டும், நித்தம் என்ன வாசப்படி நிலையருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிறவன் பாக்கியவா. ஜெபத்தை விட்டுறாதீங்க. நான் அந்த துன்மார்க்கமா இருந்த நேரத்தில் ரட்சிக்கப்பட்டேன். 3rd இயர் முடிச்சேன். வேலை இல்லை. 1 வருஷம் காத்திருந்து உபவாசத்தில் ஜெபிக்கிறேன். வேலை கிடைச்சது. 500 ரூபாய் சம்பளம். அந்த 500 ரூபாய் சம்பளத்தை வச்சு ஆண்டோட்டு அழுதேன். என் ஆண்டு சொன்ன, என்ன நீ நம்பி இருக்கிறில்ல, உன்னை செழிக்க பண்ணுவேன். He who trusts in the Lord will prosper. கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். நான் உன்னை செழிக்க பண்ணுவேன். இன்னைக்கு எனக்கு கர்த்தர் ஒரு ஃபேக்டரி தந்திருக்கிறா. 50-60 பேர் வேலை பார்க்குறாங்க. ஆமே, 500 ரூபாய் சம்பளம் வாங்கின இந்த கை 38,000 ரூபாய் என் மேனேஜருக்கு இந்த கையை வச்சு சம்பளம் கொடுக்க கர்த்தர் என்ன வச்சிருக்கிறார். என் மகன் இப்போ கம்பெனி பார்க்குறான். ஆண்டவர் ஆசீர்வச்சிருக்கிறார். அந்த நேரத்தில் நான் வேலை பார்த்துட்டு இருந்த போது, வேலை பார்க்கறதுக்கு ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி துன்மார்க்கமாக இருந்தேன். வேலை பார்க்கும்போது ஒரு நாள் சாட்டர்டே அன்றைக்கு என் கம்பெனியை தேடி போலீஸ் அதிகாரிகள் வருகிறார்கள். ஒரு கான்ஸ்டபிள் வருகிறார். வந்து என்னுடைய கம்பெனி ஸ்ட்ரீட்லையும் அடுத்த தெருவு தான் அந்த சென்ட்ரல் போலீஸ் ஸ்டேஷன். என்னை தேடி வந்து, உங்களை இன்ஸ்பெக்டர் கூப்பிடுறார், கொஞ்ச நேரம் வந்துட்டு போக முடியுமா அப்படின்னு கேட்குறார். என்ன எதுக்கு கூப்பிடுறாங்க? நான் முந்தி பல பிரச்சனைகள் சண்டை பண்ணியிருக்கிறோம், தப்பு பண்ணியிருக்கிறோம். அப்பயே வராத பிரச்சனை, கடைசியா ஒரே ஒரு பிரச்சனையில் நான் மாட்டினேன். ஆனா கிருபையா கர்த்தர் என்னை தப்புவித்தார். ஆண்டவர் அதுல இருந்து முடிச்சிட்டார் நினைச்சேன். அந்த கேஸ் ஒருத்த மாட்டி அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் என்ன கூப்பிட்டா. கான்ஸ்டபிள் என்ன அழைத்த போது நான் போனேன். உள்ள நுழைஞ்ச போது இன்ஸ்பெக்டர் உட்கார்ந்து இருக்கிறார், 2 சப் இன்ஸ்பெக்டர் இருக்கிறார், ரைட்டரு, கான்ஸ்டபிள் சுத்தி என்ன நடுவுல வச்சு அடிக்க மட்டும்தான் செய்யல, அவ்வளவு கேவலமாய் பேசினார், அவ்வளவு ஏளனமா பேசினாங்க. கேட்கிற கேள்விகள்லாம் பதில் சொன்னேன். ஆனால் என்ன தாங்க முடியல. துன்மார்க்கமா இருந்த போது இந்த வார்த்தைலாம் எனக்கு ஒரு பெரிய உணர்வே இருக்காது. ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் நமக்கு ரொம்ப வேதனை இருக்கும். ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் என்னடா ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் இந்த பிரச்சனையான் வரும். அந்த பிரச்சனை மத்தியில ரொம்ப சோர்ந்து போனேன். சாட்டர்டே அன்றைக்கு திரும்பி அவங்க என்கிட்ட கையெழுத்து வாங்கி எழுதி அனுப்பிவிட்டு திரும்பி கூட்டா வரணும். ஆனா அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, நான் வேலை பார்க்குற கம்பெனி ஏசியாவிலேயே நம்பர் 1 கார்னட் சாண்ட், இலுமினேட் சாண்ட் எக்ஸ்போர்ட் பண்ற கம்பெனியில் ஒர்க் பண்ணேன். அதனால என்ன அதை கேட்ட உடனே அவங்க ஃப்ரீயா என்னை விட்டுட்டு கையெழுத்து மட்டும் எழுதி வாங்கிட்டு விட்டு அனுப்பிட்டாங்க. நான் வீட்டுக்கு வந்தேன், கம்பெனிக்கு வந்தேன். என் மேனேஜர்கிட்ட சொன்னேன், நான் வீட்டுக்கு போறேன், மண்டே வரேன்னு சொன்னேன். பரவாயில்ல போன்னு அனுப்பிட்டாங்க. நான் வீட்டுக்கு வந்தேன். மதியம் சாப்பிட பிடிக்கல. எங்க அம்மாட்ட சொன்னேன், என்னை கூப்பிடாதீங்க, நான் ஜெபிக்க போறேன்னு வீட்டு மாடிக்கு போனேன். ஜெபிக்க ஆரம்பித்தேன். அழுகிறேன். ஏன் ஆண்டவர் என்னை இப்படி திரும்ப போய் போலீஸ் ஸ்டேஷன்ல நிறுத்தினீங்க? ஏன் ஆண்டவர் என்னை இப்படி நிறுத்திங்கன்னு அந்த உபத்திரவம், பாடு, நிந்தையில் அழுதுகிட்டே இருந்தேன். விடாம போராடின ஆண்டவர்கிட்ட. நேரம் ஆகுது, மாலை வருது, இரவு வருது, 10 மணி, 11 மணி, 12 மணி. ஒரு சத்தம், ஒரு பாட்டு, ஒரு வசனம். ஏதாவது பேசுவாரா, ஏதாவது சொல்லுவாரா, ஏதாவது எனக்கு ஆண்டவர் சொல்ல மாட்டாரான்னு காத்து அழுகிறேன். ஒண்ணுமே இல்லை. 2 மணி ஆயிடுச்சு. ஏர்லி மார்னிங் 3 மணி. ரொம்ப சோர்வாய் முட்டியில இருந்தவன் அப்படி தூங்கிட்டேன். காலையில சபை 7:45 எங்க சர்ச் ஆராதனை, ஒரே ஆராதனை தான். 7:45 நான் என் சபையில 7:30 7:15 7:30 போய் முட்டி போட்டுருவேன். ஆனா இன்னைக்கு சபைக்கு போக பிடிக்கவே இல்லை. 7:30 கிளம்புனேன், குளிச்சேன். 8 மணிக்கு இஷ்டத்துக்கு சர்ச்சுக்கு போனேன். கோவத்துல தான் போனேன், பிடிக்கல. என்னை விட்டுட்டீங்களே சொல்லி உள்ள நுழைஞ்சேன். 8:15 என் சபை வாசல்ல பைக்கை நிறுத்திட்டு என் சபையில காலை தான் வச்சேன். மேடையில் நின்று என் சபையின் போதகர், என் தகப்பன் வாயிலிருந்து ஒரு பாட்டு. துன்ப பெருக்கிலே சோர்ந்திடாதே, அன்பர் அறியாமல் வந்திடாதே, கண் விழி போனா காத்திடுவே என்றனரே, கண் விழி போனா காத்திடுவே என்றனரே.
எப்ப நான் வழக்கமா ஒரு இடத்துல முழங்கால் போடுவேன், எங்க போய் முழங்கால் போட்டதுதான் தாமதம். அவர் பாட பாட என் கையை உயர்த்த பேச பேச, ஆண்டவரே ஆண்டவரே நேற்று இரவெல்லாம் அழுதனே, இன்னைக்கு தான் என் கூட பேசுறீங்களான்னு என் மேல ஒரு மகிமை இறங்கியது பாருங்க. என்னை கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணின அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை நான் என் வாழ்க்கையில அனுபவித்ததே கிடையாது. என்னை அந்த அபிஷேகம் ஆறுதல் படுத்தியது, என்னை பலப்படுத்தியது. பரலோகமே விண்ணை விட்டு இறங்கி, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உனக்கு துணையாயிருக்கிறேன் என்று என்னை பலப்படுத்தினார். அன்பராம் இயேசுவை பார்த்து கொண்டு இன்பமாக பாதையோடே, அன்பராம் இயேசுவை பார்த்து கொண்டு இன்பமாக பாதையோடே, தாமே வழியும் சத்தியமும் ஜீவனுமே, தாமே வழியும் சத்தியமும். அல்லேலூயா. நீங்க உபத்திரவம், பாடுகள், போராட்டம் வரும்போது அங்கலாய்க்கிறீங்கல்ல, விழுந்துருங்க. பரலோகம் இறங்கிதான் ஆகணும். நீங்க கண்களை ஏறெடுத்து பார்க்க வேண்டியது அங்க மட்டுமே. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.